நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம AK64 படத்துலருந்து ஒரு செமையான அப்டேட் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்கு தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AK64 படத்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ஷன் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி நம்ம AK64 படத்தோட புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நம்ம ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் தான் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதே மாரி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு AK64 அப்டேட் வந்து வரும் அப்படின்றது 100% வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரலாலும் சில அஃபிஷியல் மூவி ட்ராக்கர்ஸ் வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. ஒரு வெயிட்டான வெறித்தனமான ஒரு சம்பவம் வந்து பண்ண போறாங்க நம்ம AK64 புரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது உண்மையான விஷயம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம AK64ஓட மியூசிக் டைரக்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அனிருத் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம AK64ஓட க்ரூவோட ஒரு போட்டோ வந்து ஷேர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அஃபிஷியலான ஒரு போட்டோ. ஸோ இந்த போட்டோல வந்து நம்ம அனிருத் தான் AK64ல பண்றாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான போட்டோ வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த போட்டோல நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் கூட அனிருத் இருக்காரு. ஸோ அனிருத்தோட சம்பவம் தான் நம்ம AK64ல அப்படின்றது கன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாஸ் என்டர்டெயின்மென்ட் இதுலயும் தாண்டி ஸ்டோரி கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமா இருக்கும். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டா இருக்கும், ஹெவியா இருக்கும்ன்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அனிருத்தோட மியூசிக்கும் வந்து பேக்ரவுண்டும் ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம அனிருத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் தான், ஏகேவோட ஃபேன் பாய். ஸோ நம்ம ஏகேக்கு இந்த படத்துல எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான வெறித்தனமான மியூசிக் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு நம்ம AK64 அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வருது. ஆல்மோஸ்ட் வந்து டைட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம AK64 அப்டேட்டுக்கு பயங்கரமா எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.